கஜா சென்ற வாகனத்தில் நாமல் ராஜபக்ஷவும் சென்றிருந்ததாக தான் ஒரு தகவல் சமூக ஊடகங்கள் ஒரு போட்டோவோடு பகிரப்பட்டு வருகிறது. உண்மையிலுமே நாமல் ராஜபக்ஷ சென்றிருந்தாரா? அதாவது சாக்லேட் ஒன்றை திருடியதற்காக தாய் 2.5 மாத குழந்தையுடன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தான் அந்த தகவல் வெளியாகியிருந்தது. தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்படுவது ஒரு விடயம் என்னன்னா, பாடசாலை மாணவர்களுக்கு ஆணையர்கள் இலவசமாக வழங்கப்படுவதாக ஒரு தகவல். சேவல் ஒன்று ட்ரோன் கூட்டிட்டு பறக்கிற மாதிரி ஒரு காணொலி ஒன்று சமூக ஊடகங்கள்ல வெளியாகியிருந்தது. இதையுமே நிறைய பேர் உண்மையாலுமே யார் சொன்ன கோழிக்கு பறக்க முடியாது. வணக்கம் சுஜி. வணக்கம் சார். ஆமாம் சுஜி, கடந்த வாரத்தை போன்ற இந்த வாரமும் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டிருந்தது. இந்த தகவல்கள் உண்மையானதா அல்லது பொய்யாக உருவாக்கப்பட்டதா என்பது தொடர்பில் ஆராய்ந்து உங்களுக்கு இந்த வாரமும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக வந்துள்ளோம். அந்த வகையில் சுஜி, இந்த வாரம் நாம் முதலாவதாக எடுத்துக்கொள்ளவிருக்கின்ற ஒரு விடயம், ஒரு முக்கியமான விடயம். அதாவது இந்த கஜானா யாருன்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சமீப காலமாக பேசப்பட்ட ஒரு நபர். இவர் மிதனையில் கொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு இது தொடர்பான பல்வேறு தகவல்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வசீம் தாஜுதீன் 2012ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். இப்போ இந்த கொலை செய்யப்பட்ட வாகனத்திற்கு பின்னால் ஒரு சந்தேகத்திற்கிடமான வாகனத்தில் கஜா சென்றதாக அவரது மனைவி தெரிவித்ததாக இந்த பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மினுர செனரத்ன கடந்த 30ஆம் தேதி தெரிவித்திருந்தார். ஆகவே இதனுடன் தொடர்புபட்டு இந்த கஜா சென்ற வாகனத்தில் நாமல் ராஜபக்ஷவும் சென்றிருந்ததாக தான் ஒரு தகவல் சமூக ஊடகங்கள் ஒரு போட்டோவோடு பகிரப்பட்டு வருகிறது. உண்மையிலுமே நாமல் ராஜபக்ஷ சென்றிருந்தாரா? இந்த புகைப்படம் உண்மையானதான் சுஜி? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி சரண்யா, இந்த ஃபோட்டோ தான் பகிரப்படுது. அதாவது இதற்கு முன்னர் மெத்தனியமில் வைத்து கஜா சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தினோடு தொடர்பு படுத்தி பார்க்கும்போது அந்த காலத்தில் இந்த படம் கூடுதலாகவே பகிரப்பட்டிருந்தது சிங்கள மொழியில். கஜா நாமல் ராஜபக்ஷோட வாகனத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளி கஜா அப்படின்னு சொல்லி பகிரப்பட்டுச்சு. இது தொடர்பில் நம்ம ஆய்வு செய்த போது கஜா என்று சொல்லப்படுற அருண விதானகாமகே அவரோட ஃபேஸ்புக் பக்கத்தை நாங்கள் ஆய்வு செய்தோம். அதில் இந்த இவ்வாறான எந்த ஃபோட்டோஸும் அதில் இருக்கல. மற்றது இப்போ சமூக ஊடகங்களில் பகிரப்பட ஃபோட்டோலையும் மற்ற அவரோட ஃபேஸ்புக் பக்கத்தில் இருக்க ஃபோட்டோஸ்லேயும் அந்த முக சாயல்கள் வேறுபட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் இது தொடர்பில் தொடர்ந்து ஆய்வினை மேற்கொண்ட போது எங்களுக்கு தெரிய வந்த ஒரு விடயம் தான், இந்த குறிப்பிட்ட ஃபோட்டோவில் இருக்கிறது கஜா இல்லை அப்படின்னும் அது நாமல் ராஜபக்ஷோட சாரதியாக செயற்பட்டவர் அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. அவரோட பேர் நுவான் லசாந்த விஜயநாயக்க தான் அவரோட பேர். இவர் போலீஸில் ஒரு முறைப்பாடு செய்ததா, அதாவது தன்னை கஜா அப்படின்னு சொல்லி தவறுதலாக சமூக ஊடகங்களில் பகிரப்படுவதாகவும் அவரோட பேருக்கு அவதூறு ஏற்படுவதாகவும் தெரிவித்து ஒரு முறைப்பாடு போலீஸில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பகிரப்பட்டுச்சு. இபலோகம் போலீஸ் நிலையத்தில் தான் இந்த முறைப்பாடு பதிவாகியிருக்கு. எனவே நாங்கள் அந்த போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியை தொடர்பு கொண்டு விடவிய போது அவர் தெரிவித்த ஒரு விடயம், இவ்வாறு தான் நாமல் ராஜபக்ஷோட சாரதி அப்படின்னும் அவர் சம்பந்தமாக ஒரு ஃபோட்டோன்னு அவரோட ஃபோட்டோ கஜா அப்படின்னு சொல்லி தவறுதலாக தெரிவிக்கப்பட்டு பகிரப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு NL விஜயநாயக்க என்பவரினால் ஒரு முறைப்பாடு வழங்கப்பட்டதை அவர் உறுதிப்படுத்தினார். எனவே நாங்கள் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை தொடர்பு கொண்டு போகும்போது அவரும் தெரிவித்த விடயம் அது அவருடைய சாரதி. அவர் அந்த சாரதி இருக்கையில் இருக்கிற ஃபோட்டோ தான் வெளியாகி இருந்தது. சாரதி எனவும் அவருக்கு சம்பந்தமாக தவறுதலாக பகிரப்படுது. மற்றது அவர் தெரிவித்த ஒரு விடயம், இது தொடர்பாக நடக்கப்படுற விசாரணைகளை திசை திருப்பதற்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பகிரப்படுதுன்னு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருந்தார். நாம் இந்த
ஃபோட்டோவில் இருக்கிற நுவான் லசந்த அவர்கிட்ட ஃபேஸ்புக் பக்கம் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி அவர் நாமல் ராஜபக்ஷவுடன் பயணிக்கிற படங்கள் நிறையவே அதில் இருந்தது. எனவே எமது ஆய்வில் கண்டறியப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது கட்சி அல்ல, நாமல் ராஜபக்ஷவின் சாரதியாக செயல்பட்ட நுவான் லசந்த விஜயநாயக்க என்பவர். ஆமாம் சார், அது மாத்திரம் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ எனக்கு அந்த முறைப்பாட்டு படிவத்தையும் அனுப்பி வைத்திருந்தார். அதையும் நீங்கள் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த ஆய்வின் அடிப்படையில் தெரிய வந்தது அவர் நாமல் ராஜபக்ஷவின் சாரதி. ஆமாம். அடுத்ததாக பார்க்கவிருக்கும் விடயம் சுற்றி இதுவும் இந்த சமூக ஊடகங்களில் பலராலும் பகிரப்பட்டு பல்வேறு இந்த அனுதாபங்களை எடுத்திருந்த ஒரு விடயம்தான். அதாவது சாக்லேட் ஒன்றை திருடியதற்காக தாய் 2.5 மாத குழந்தையுடன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தான் அந்த தகவல் வெளியாகி இருந்தது. உண்மையில் நாம் இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்த போது பல்வேறு தகவல்கள் எனக்கு அறிய கிடைத்தது. சுற்றி உண்மையிலுமே இந்த தாய் சாக்லேட்டை திருடி இருக்கிறாரா, 2.5 மாத குழந்தையுடன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறாரா? ஆமாம், இந்த சம்பவத்தை நீங்கள் சொன்ன மாதிரி அனுதாபம் தெரிவிச்சு, அதாவது ஒரு 2 சாக்லேட் பாஸ் திருடுனதுக்காகவா இவங்களை 2.5 மாத குழந்தையுடன் விளக்கமறியலில் வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஆராயப்பட்டுச்சு. ஸோ நாங்கள் இது தொடர்பில் ஆராய்ந்த போது இந்த தாய் வந்து சாக்லேட் திருடினது உண்மை, ஆனால் 2 பார் சாக்லேட் திருடலை. சரியா, 11,000 ரூபாய் பெறுமதியான சாக்லேட்டை திருடியிருக்கிறாங்க. அதுவும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுறது. இதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு சார். ஆனா அதை யாருமே பார்க்காம ஒரே ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. அதாவது நீங்க இது தொடர்பான முழுமையான ஆய்வு கட்டுரை பார்க்கணும்னா எங்களோட ஃபேக்டர் இண்டோ ஸ்ரீலங்கா தமிழ்ன்ற எங்களோட இணையதளத்துக்கு போனீங்கன்னா முழுமையான ஆய்வு கட்டுரையை பார்க்கலாம். நான் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். என்னென்னா, இவங்க வந்து ஒரு பியூட்டி பார்லர், அதாவது ஒரு லேடி சலூன் ஒன்றுக்கு போயிருக்காங்க. சலூன் ஒன்றுக்கு போயிட்டு தான் வந்து முடி திருத்துற வேலை செய்யணும், அப்படி நிறைய கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சலூன் உரிமையாளர் இந்த சலூனுக்குள்ளேயே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குற ஒரு மாதிரி, அதாவது இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்னும் போது இந்த சாக்லேட் பாஸ்கெட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்து கொடுக்குறவங்களும் கூட தான். அப்போ அவங்க அதாவது இந்த குறித்த பெண், கைது செய்யப்பட்ட பெண் சொல்லியிருக்காங்க, அவங்களோட கணவருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் வேணும்னு சொல்லி அது அவங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு அவங்க ரெடி பண்ணி அதை இந்த கடை உரிமையாளர்கிட்ட கிட்ட கொடுத்து அதை கொடுக்கவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அந்த சாக்லேட் பாஸ்கெட்டில் அவங்க போட்ட சாக்லேட்களோட பெருமதி தான் இந்த 11,000 ரூபா, அன்னளவா 11,000 ரூபான்னு சொல்லப்படுது. இது வந்து நாங்கள் அந்த குறித்த சலூன்ட உரிமையாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது தெரிஞ்ச ஒரு விடயம். மற்றது அந்த சலூன் உரிமையாளரின் பர்சன் திருடி போயிருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க சொல்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு 18,000 ரூபாய் அளவு பணம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது கந்தர போலீஸ் நிலையத்தில். ஸோ நாங்கள் இது சம்மந்தமாக கந்தர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை தொடர்பு கொண்டு வினவிய போது அவர் தெரிவித்த ஒரு விடயம், இந்த தகவல் வந்து அப்படியே அது என்ன சொல்கிறது, இந்த தகவல் சமூக ஊடகங்களில் தவறாக பகிரப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது இந்த குறித்த பெண் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு பெண் அப்படின்னும், இவருக்கு எதிராக மாத்திரை இல்லை 2 மாத்திரையில் இடம்பெற்றவருக்கு எதிராக இடம்பெற்ற இந்த மாதிரி திருட்டு போதைப் பொருள் சம்பந்தமான வழக்குகளில் இவருக்கு 2 பிடியாணைகள் வழங்கப்பட்டிருக்கு. எனவே அது சம்பந்தமாகவும் கோர்ட்டில் முறைப்பாடு செய்திருக்கிறாங்க. செய்ததன் பின்னர் இந்த எல்லா குற்றங்களுக்காகவும் தான் இவங்களுக்கு இந்த விளக்கமறியலில் வைத்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் பொறுப்பதிகாரிக்கிட்ட கேட்டோம், இந்த 2.5 மாத குழந்தைக்கு என்னென்ன, 2.5 மாத குழந்தை வந்து தாயிலிருந்து பிரிக்க முடியாது, பால் கொடுக்கணும், அதனால தாயோட விளக்கமறியல் இருக்கிறதுக்கு அந்த குழந்தை மேலே இந்த வழக்குகளும் இல்லை, வழக்கு போடவும் முடியாது, அந்த தாயை விட்டு பிரிக்கவும் முடியாது, அதனால தாயோடு இருக்கிறாங்க. அப்போ 2 சாக்லேட் பார் திருடினாலும் திருட்டு தான், நிறைய சாக்லேட் திருடினாலும் திருட்டு தான். அதே மாதிரி இந்த பெண் போதைப் பொருள் வழக்குகள்லையும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஆமாம். இது தொடர்பில் நாங்கள் பிராந்திய உடற்பியலாளர்கிட்ட கேட்ட போதும் அவங்களும் தெரிவித்த ஒரு விடயம், இது வந்து
திசை திருப்பப்பட்டிருக்கு இந்த செய்தி. ஆனால் இது வந்து இவங்க மேலே நிறைய வழக்குகள் இருக்குது, நிறைய திருட்டு மற்றும் போதைப்பொருள் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எது எவராயினும் நாங்கள் அனுதாபப்படலாம் அந்த குழந்தைக்காக. ஆனால் திருட்டுன்றது திருட்டு தான். மற்ற ஒரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து 2 சாக்லேட் பார் திருடவும் இல்லை, பெரிய படம் அப்படின்னு பெருமதியான சாக்லேட்ஸ் திருடி இருக்கிறாங்க. இதுக்காக மட்டும் இல்லை, இன்னும் பல வழக்குகளோடு சேர்த்து தான் இவங்களுக்கு விளக்குமொழிகள் கிடைச்சிருக்கு. ஆமாம் சுஜி. அடுத்து சுஜி, இன்னொரு முக்கியமான விடயம் மாணவர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், அதே போன்று பெற்றோர்களும் கவனிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்படுத ஒரு விடயம் என்னென்னா, பாடசாலை மாணவர்களுக்கு ஆணுரைகள் இலவசமாக வழங்கப்படுவதாக ஒரு தகவல். அதாவது இது எப்படி பகிரப்படுதுன்னா, இலங்கை பொறுத்தவரையில் வந்து இந்த கல்வி தொடர்பில் வந்து நிறைய வந்து எல்லாம் இலவசமாகத்தான் தர்றாங்க. சீருடையாக இருக்கலாம், அதே போன்று பாட புத்தகங்களாக இருக்கலாம், கல்வி நடவடிக்கைகளாக இருக்கலாம், கேம்பஸ் பொறுத்த வரைக்குமே எல்லாமே ஃப்ரீயாக தான் கிடைக்குது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஆணுரைகளுமே வந்து ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லி ஒரு கேலியாக வந்து ஒரு பதிவு ஒன்று சமூக ஊடகங்களில் பகிரப்படுது. ஆகவே இவ்வாறு பகிரப்படுகின்ற தகவல்கள் உண்மையா அல்லது பொய்யா, இதுக்குள் உள்ளே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்றது தொடர்பாக நாம் பல்வேறு கட்டங்களாக வந்து ஆராய்வுகளை வந்து முன்னெடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. அதை சொல்ல முடியுமா சுஜி? ஆமாம் சரியா. இந்த காண்டம்ஸ் ஏன்னா ஆணுரைகள் வந்து பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படுறதா என்ற தகவலும் இல்லை. இது வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. டெய்லி மிரர் பத்திரிகையில் வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு ஆர்டிக்கல் வந்து போகுது. அதில் வந்து என்ன தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, பாடசாலை பாடத்திட்டத்தில் ஆணுரை பயன்பாட்டை உட்சேர்ப்பதற்கு நடவடிக்கை அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை போகுது. இந்த கட்டுரையில் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பாடத்திட்டத்தில் ஆணுரை சம்பந்தமான தகவல்களை வழங்கணும், பிள்ளைகளுக்கு வழங்கணும், அது தொடர்பாக தெளிவாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கு. சுகாதார அமைச்சுக்கும் கல்வி அமைச்சுக்கும் இடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கு. தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பாலியல் நோய்கள் தொடர்பான வைத்திய நிபுணர் தர்மகுலசிங்க இந்த கலந்துரையாடலை நடத்தியதாகவும், சுகாதார அமைச்சின் தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் ஆணுரை பயன்பாடு, வெளிப்பாட்டிற்கு முந்தைய தடுப்பு மற்றும் வெளிப்பாட்டிற்கு பிந்தைய தடுப்பு உள்ளிட்ட தடுப்பு நடவடிக்கைகளை இலங்கை பாடசாலை பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என பரிந்துரைத்துள்ளதாகவும் அந்த கலந்துரையாடலின் போது தெரிவிக்கப்பட்டதா அந்த நியூஸில் இருக்குது. இது வந்து 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திட்டத்தில் தடுப்பு முறைகள், அதாவது HIV, STI தடுப்பு முறைகள் உட்சேர்க்கப்பட வேண்டும். இதன் முக்கிய நோக்கம் பாடசாலை மாணவர்களுக்கு வயதுக்கு ஏற்ற மற்றும் அறிவியல் அடிப்படையிலான துல்லியமான தகவல்களை வழங்குவதற்காக அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் தெரிவிச்சிருந்தார். ஆனால் இதில் எங்கேயுமே குறிப்பிடப்படாத ஒரு விடயம் தான் மாணவர்களுக்கு இலவசமாக இந்த காண்டம்ஸ் வழங்குறதா அதில் எங்கேயும் தெரிவிக்கப்படலை. இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த கலந்துரையாடலின் போது இதுக்கு சாதகமான, அதாவது இதுக்கு ஒரு தீர்வு கல்வி அமைச்சினால் வழங்கப்படவில்லை, இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை அப்படின்றது இந்த கலந்துரையாடல் மட்டத்தில் தான் இருக்குதுங்க. ஆமாம், கலந்துரையாடல் மட்டத்தில் தான் இருக்குது. நாங்கள் இது தொடர்பாக அந்த குறித்த வைத்தியர், அதாவது பாலியல் நோய்கள் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் வினோ தர்மகுலசிங்க அவர்களை தொடர்பு கொண்டு வினவிய போது அவரும் தெரிவித்த ஒரு விடயம், இது வந்து அதாவது இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பயன்பாடு தொடர்பில், அதாவது ஆணுரை பயன்பாடு தொடர்பில் பாடசாலை மாணவர்களின், அதாவது 10ஆம் வகுப்பு தொடக்கம் பாடசாலை மாணவர்களின் கல்வி திட்டத்தில் பாடத்திட்டத்தில் இதை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுச்சே தவிர இதுக்கு வந்து இன்னும் அமைச்சரவை, அதாவது கல்வி அமைச்சு இந்த முடிவுகளும் வழங்கவில்லை. கலந்துரையாடல் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இது வந்து தவறுதலாக சமூக ஊடகங்களில் பகிரப்படுது, பாடசாலை மாணவர்களுக்கு ஆணுரை இலவசமாக வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி நாங்கள் இது தொடர்பாக கல்வி அமைச்சிடம் கேட்ட போதும் அவங்களும் தெரிவித்த விடயம், இது தொடர்பாக ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றுச்சு. அந்த கலந்துரையாடலும் பாடத்திட்டத்தில் ஆணுரை பயன்பாடு தொடர்பில் உட்சேர்ப்பது தொடர்பு தவிர இந்த இலவசமாக ஆணுரை வழங்கணும்னு எங்கேயும் தெரிவிக்கப்படலை. எனவே இந்த ஆய்வில் கண்டறியப்பட்ட ஒரு விடயம்தான் ஆணுரைகள் அதாவது ஆணுரைகளை இலவசமாக பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கணும்னு எங்கேயும் குறிப்பிடப்படலை. இது தொடர்பாக பாடத்திட்டத்தில் இந்த பயன்பாடு தொடர்பில் ஒரு விழிப்புணர்வுக்காக சேர்க்கப்படுறதுக்கு கலந்துரையாடல், ஒரு பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான் நடைபெற்றிருக்கு. ஆமாம் சுஜி.
அடுத்தது சுற்றி இப்போ வந்து இந்த டெக்னாலஜி வந்து ரொம்பவே முன்னேறிட்டு போகுது இல்லையா? ஃபஸ்ட்டு ஏஐ, ChatGPT, இப்போ அந்த ஏஐ மூலமாக வந்து ஒரு புகைப்படத்தை உருவாக்குற காலம் போயிட்டு இப்போ வந்து ஒரு காணொலி உருவாக்குற காலமே வந்துட்டு, அதாவது சோரா 1 மூலமாக ஒரு குறுகிய காணொலி உருவாக்கி இப்போ சோரா 2 மூலமாக ஒரு நீண்ட காணொலியை ஒரு குறும்படத்தை தயாரிக்கிற அளவுக்கு காணொலிகள் உருவாக்கக்கூடிய காலம் வந்து வந்துட்டு, அதுலேயுமே வந்து இந்த காணொலியில் காணப்பட்ட உருவாக்கும் போது அக்யூரேட், அதாவது உண்மையாகவே இருக்கிற மாதிரியான விடயங்கள் வந்து கண் அசைவுகளாக இருக்கட்டும், அந்த வாய் அசைவாக இருக்கட்டும், யாருக்கும் கண்டுபிடிக்க இல்லாத அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்து வந்துட்டு, அதன் அடிப்படையில் தான் இப்போ நான் இப்போ இதை பற்றி சொன்னேன்னா, ஒரு சேவல் ஒன்று ட்ரோன் கூட்டிகிட்டு பறக்கிற மாதிரி ஒரு காணொலி ஒன்று சமூக ஊடகங்கள் வந்து வெளியாகியிருந்தது. இதையுமே வந்து நிறைய பேர் வந்து உண்மையாலுமே யார் சொன்னால் கோழிக்கு பறக்க முடியாது, சேவலுக்கு பறக்குது அப்படின்னு சொல்லி தான் அதை போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த விடயத்தை வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலுமே அந்த காணொலி வந்து ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட காணொலி. ஆமாம், இது வந்து அந்த காணொலியை பார்த்தோன்னே, ஆனால் இது உண்மை மாதிரி இருந்தாலும் கணக்காக அது அந்த மேலே ஏறும்போது கால் 2 தூக்கிடுது. அந்த காணொலியை பார்த்தா பயப்படுறது இல்லை. கோழி சேவல்னும் போது அது பெரிய ஒரு பறக்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்டான பறவை இல்லையே, பறக்கும். ஆனால் பறக்கும், ஒரு குறிப்பிட்ட தூரம் பறக்கும், பறந்துட்டே இருக்காது. அப்போ இது வந்து அந்த சேவலில் கட்டி, இது வந்து ஒரு ரஷ்ய இளைஞரின் செயல் அப்படின்னு சொல்லி தான் பகிரப்பட்டுச்சு. ஆனால் இது வந்து ரஷ்ய இளைஞரின் செயல் இல்லை, ஓப்பன் ஏஐ சோரா அப்படின்ற அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஏஐயின் செயல் இது. இது ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட காணொலி. ஆனால் அது சிலர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க, அதனால சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் இதை தொடர்பாக தேடும்போது கடவுள்களும் இப்படி நம்ம கண்முன்னுக்கு பறக்கிற மாதிரியெல்லாம் இந்த சோறால செய்திருக்கிறாங்க. இப்போ இது வந்து இந்த யங்ஸ்ட்டுக்கு வந்து தெரியும் இது எப்படி இருக்குது சார், அதில் எல்லாருக்குமே தெரியாது, கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு அது கூட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதே நம்ம அம்மா அப்பா கொஞ்சம் வயசானவங்க அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. அப்போ அவங்க எதாக இருந்தாலும் நம்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தான் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது என்னன்னா, இதை வந்து அம்மா அப்பா பார்த்துட்டு இது இப்போ இதில் பார்க்கும்போது சரண்யா, இது வந்து இந்த ரஷ்யாவில் ஒரு இளைஞர் தான் இதை செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு தகவலை வழங்குற மாதிரி இருக்குது தானே இது, சரி இது நம்புற மாதிரி. இது ஏஐன்னு சொல்லி பார்க்கிருந்தா அதில் எந்த தவறும் இல்லை. இப்படி தவறுதலாக ஒரு இந்த காணொலியே தவறானது ஒன்று, அதாவது இந்த காணொலி உண்மையே இல்லை, அதுக்கு ஒரு கதையும் சொல்லியிருக்காங்கன்னும் போது தான் அங்கே நான் இருக்கேன். யாரும் இப்படி ஏமாத்தலாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சுஜி சுஜி இந்த வாரம் வந்து இந்த நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்பட்டுச்சு. அதில் வந்து பெரும்பாலான மக்களால் வந்து பகிரப்பட்ட விடயங்களை தான் நாங்கள் இந்த வாரமும் வந்து வழங்கியிருந்தோம். ஆகவே இது போன்ற விடயங்கள் வந்து உங்களோட ஃபோனுக்கு நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபோனுக்குமே கூட வரதும் கூடும். ஆனால் இது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் நீங்கள் வந்து தவறுதலாக ஷேர் பண்ணவும் செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கண்டறியணும்னா, அதாவது இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி கண்டறியணுமா இருந்தால் உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோங்க. எங்களுக்கு அந்த தகவல்களை வந்து வழங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சொல்லி 07715146966 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கிளைம்ஸ் இருந்துச்சுன்னா, அது தொடர்பாக உண்மையை கண்டறியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு உட்படுத்தலாம். அதே போன்று நாங்கள் இது நேரம் வாட்ஸ்அப்லேயும் அவைலபிளாக இருப்போம். இதே இலக்கத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாகவும் இந்த கிளைம்ஸ்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நாங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியில் சொன்னதை தவிர்த்து பல்வேறு ஆய்வு கட்டுரைகள், உண்மை கண்டறியும் ஆய்வு கட்டுரைகளை நீங்கள் எங்களுடைய ஃபேக்டர்ஸ் இன் ஸ்ரீலங்கா டேமில் என்ற இணையதளத்திற்கு செல்லும் பட்சத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று எங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்களான சுஜி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்றவற்றிலும், அதே போன்று யூடியூப்லும் இது தொடர்பான காணொலிகள், குறுகிய மற்றும் இந்த காணொலிகள் காணப்படுகிறது. இதனையும் வந்து நீங்கள் அவற்றுக்கு செல்லும் போது பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் வந்து ஃபாலோ செஞ்சு வச்சுட்டீங்களா இருந்தால் இது தொடர்பான ஆய்வு கட்டுரைகள், அதே போன்ற காணொலிகளை வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.